இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வேலை கடவுள் காப்பாத்திட்டாரு. இல்லனா கார்த்திக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஐயோ, ஐயோ வயித்து ஏதோ பண்ணுதே, வயிறு ஒரு வலிக்குது. மாதிரியா இருக்கு. பண்ணுதா? ஐயோ, ரொம்ப வலிக்குது. ஐயோ, இவங்கள நம்பி சாப்பிட்டது தப்பா போச்சே. வயிறு ரொம்ப வலிக்குதே. ஐயோ, வலிக்குதே. அக்கா, நிஜமாவே பல்லி விழுந்திருக்கும் நினைக்கிறேன்க்கா. உண்மையாவே வயிறு வலிக்குதுக்கா. அக்கா, தொண்டையில அடைக்குதுக்கா. ஐயோ, சிறுத்தை, அட போங்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். புரியலையே. நான் அவ்வளவு சொல்லி நீங்க என்ன நம்பாம இந்த பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கல்ல? ஐயோ, ஐயோ மாப்ள, பஞ்ச் டயலாக் பேசுற டைமா இது? என்ன உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஐயோ, எங்களையும் கூட்டிட்டு போங்க, நாங்களும் வரோம். ஐயோ, முடியல. ஷோ, சந்திரா, சந்திரா, முதல்ல ஹாஸ்பிடல் கிளம்பு. வா. இவங்களெல்லாம் முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. சரி போங்க. வாங்க, சீக்கிரம் போலாம். மாப்பிள வாங்க. ஐயா வாங்க, பாத்து வாங்க. ஐயோ, நான் கேட்கணும். வலி தாங்க முடியலையே. ஐயோ, சந்திரா, கண்ணு முடிச்சிட்டியா? இப்ப எப்படி இருக்க? அக்கா, நான் எங்கக்கா இருக்கேன்? ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகலல்லக்கா. சின்னத்தை, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. ஏதாவது ஆயிருந்தா நீங்க இங்கேயா இருந்திருப்பீங்க. சும்மா இருக்க மாப்ள. இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு பயமுறுத்துறீங்க? சாரி அத்தை. சொல்ல சொல்ல கேட்காம அந்த சாப்பாடை சாப்பிட்ட இல்ல, இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? சின்னத்தை, நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அக்கா, இதுல ஏதோ சதி இருக்கு. இவனும் உன் டிரைவர் மாப்பிளையும் சேர்ந்துதான் சாப்பாட்டுல ஏதோ கலந்துருக்காங்க. என் மேல இவங்க 2 பேருக்கும் கோவம் இருக்கு. அதான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய மூடு. இந்த மாதிரி நேரத்துல கூட நீ மாப்பிளையை குறை சொல்ற? அது எப்படி? எந்த பிரச்சனை வந்தாலும் வாய் கூசாம அவரை குறை சொல்ற? உன்னால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என் தங்கச்சியால தான் உங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மேடம், விடுங்க. அவங்க என்ன வேணும்னா செஞ்சாங்க, ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க. அவங்களும் தானே அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு பெரிய மனசு சார். அக்கா, நாங்க தான் கண்ணு முழிச்சிட்டோம்ல, இப்ப வீட்டுக்கு போலாம்ல. ஏய், ட்ரிப்ஸ் இன்னும் ஏறிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படி வீட்டுக்கு போவ? முழுசா இறங்கினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலாம். இப்ப உடம்பு எப்படி இருக்கு மேடம்? இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். நாங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல அப்படி என்னதான் கலந்து இருந்துச்சு டாக்டர்? நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பல்லி தான் விழுந்திருந்துச்சு. அத சாப்பிட்டதுனாலதான் வாந்தி மயக்கம்லாம் வந்திருக்கு. கரெக்டான நேரத்துல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லனா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நல்லா சொல்லுங்க டாக்டர். ஹோட்டல்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பாட்டுல பல்லி விழுந்திருக்கிற விஷயத்த சொன்னாங்க. நான் எல்லார்கிட்டயுமே சாப்பிட வேணாம்னு சொன்னேன். ஆனா இவங்க மட்டும் நான் சொன்னதை கேட்காம அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க. இவங்க சாப்பிட்டதோட இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் சாப்பிட வச்சு இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. சரி விடுங்க மாப்ள, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன நடக்க போகுது? சரிங்க அத்தை. டாக்டர், இவங்களை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? இவங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இப்பவே கூட டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், உடல் ரீதியா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனிமே வராதுல்ல? அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேனேமா. சின்ன சம்பந்தி, நாங்க பயந்து போயிட்டோம். ஏன்? பல்லி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனாலயா?
அது இல்லம்மா, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததால உங்க அக்கா எங்க இத அவசகுணமா நினைச்சு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பயந்தம்மா. அக்கா அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. அப்படியே நிறுத்துற சூழ்நிலை வந்தாலும் நான் விட மாட்டேன். அம்மா, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்க எல்லாத்தையும் செய்யறோம். எந்த பிரச்சனையும் வராம நீங்க பாத்துக்கோங்க. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சின்னத்த, பில்லெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இனிமே நோ ப்ராப்ளம். போலாமா? அப்போ நாங்களும் இங்க இருந்து கிளம்புறோம். சார், இப்பதான் நீங்க எல்லாம் குணமாயிட்டீங்கல்ல, இத செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு புது விருந்து வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? சாப்பிட்டு போங்க. ஐயோ, ஆளை விடுங்க சாமி. என்ன ஆளே காணாம போயிட்டாங்க? என்ன சின்னத்த, போவோமா? ம். வா துர்கா. சரி, என்னமோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? டேய், என் வீட்ல என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுதுடா. ஏன், என்னாச்சு? என்னை ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல ஒரு மாப்பிள்ள, ஆமா. அவனோட நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்கடா. என்ன சொல்ற? எப்போ? இன்னைக்கு தான் வந்து நாள் குறிச்சாங்க. வர 18ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இது எனக்கே கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு துர்கா. கட்டின பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தன் கூட நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஏய், உனக்கே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலனா எனக்கு எனக்கு எப்படி இருக்கும்? நிச்சயதார்த்தம்னா அவனோட மேடையில ஒண்ணா நிக்கணும், அவனும் நானும் மோதிரம் மாத்திக்கணும். இதெல்லாம் நினைச்சாலே தலை சுத்துது. டேய், பார்த்து போடா. சாரி ப்ரோ. என்ன, இந்த நவீன் பையனும் அந்த துர்காவும் ஒன்னா இருக்காங்க? அவனோட தோல்ல வர இவ சாஞ்சிட்டு இருக்கா. இவளுக்கு வேற மாப்பிள்ள பார்த்து நிச்சயத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. இவங்க நெருக்கமா இருக்கிறத பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியுதே. அப்போ அன்னைக்கு இந்த நவீன் பையன் வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்தப்போ இவ தெரிஞ்சதா ஒளிச்சு வச்சிருந்தாளா? நான் கேட்டப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டாள்ல. யோ, பார்த்து போயா.